அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன். வழக்கம்போல் ஆன்மீகத் துளியும் ஜோதிடத் துளியும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலில் ஆன்மீகத் துளி ஒன்று பருகுவோம். இன்றைய ஆன்மீகத் துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள். திருப்பூவள்ளியிலிருந்து 20வது பாடல். மாவார தேரி மதுரை நகர் புகுந்த அருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கழல் பரவி பூவள்ளி கொய்யாமோ. பொருளுரை. தன் பொருட்டு திருப்பெருந்துறையிலிருந்து குதிரைப்படை வீரனாய் குதிரைகளோடு தெய்வீக கோலத்தில் சுந்தர மேனியனாய் தன்னை ஆண்டு கொள்ள மதுரை எழுந்தருளி அடியேன் ஆற்ற வேண்டிய பணியை தான் ஆற்றிய என் தலைவனின் கமல பூங்கழலடிகளை போற்றுவோம். அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை பூ போல் பறித்திடுவோமே. ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம், துயர் களைவோம், அருள் பெறுவோம். இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று காலை 6 மணியில் மதுரை திருக்காம்சத்திற்கு மிதுன லக்னம். லக்னத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன், புதன், கன்னியில் கேது மற்றும் சந்திரன், கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உலவுகிறார். மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு. பொதுவான பலன்கள். பெண் கிரகங்களான சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இன்று வலுத்து உள்ளன. குரு கிரகமோ சுக்கிரனுடைய வீட்டில், சூரியனோ புதன் வீட்டில், செவ்வாய் கிரகமும் இரவு 7:12 ரிஷபராசி பெயர்கிறார். உணவு, ஆடை, அலங்காரப் பொருட்கள், வீட்டு ஊயப்பொருட்கள் மீது அரசின் கவனம் செல்லும். அவற்றின் விலையும் உயரும். சனி வக்ரகதியாய் உள்ளதால் அடித்தட்டு மக்களுக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும். அட்டமத்து சனி, கண்டகச் சனி, அர்த்தாஷ்டம சனி, விரயச் சனியால் அவதியுறும் கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவர். செவ்வாய் குரு இணைந்துள்ளதால் நிர்வாகம் தூய்மையடையும். சுக்கிரன் வீட்டில் குரு உள்ளதாலும் சுக்கிரன் சந்திரன் வீட்டில் உள்ளதாலும் வெள்ளி, தங்கம், வைரம் மதிப்பு உயர்ந்தே இருக்கும். இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள். கிழமை, தீதி, நட்சத்திரம், யோகம் மற்றும் கரணம் எனும் 5 குறிப்புகள். ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன. வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறைச்சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்தமும் அட்டவணையாக தரப்பட்டுள்ளது. சந்திரா பலமிக்க ராசிகளும் சந்திரா பலம் இல்லா ராசிகளும் சந்திராஷ்டம விவரங்களும் தனியாக அட்டவணையாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். மேசராசி அன்பர்களே, குடும்பத்தவர்களின் மேன்மை பற்றியும் குடும்ப நிர்வாகத்தின் மீதும் பல்வேறு திட்டங்களும் எண்ணங்களும் சிந்தையில் வந்து மோதும். அறிவார்த்தமாக பிரச்சனைகளை அணுகி வெற்றி காணலாம். பெரியோர்களும் நல்லோர்களும் உறுதுணையாய் இருப்பார்கள். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றமும் உண்டு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஜயலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 2. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எச்செயலிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்பட வேண்டும். ஆற்றும் பணிகளில் முழு கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவு கரம் காட்டுவர். பேச்சிலும் சொல்லிலும் கவனம் தேவை. பணியாளர்கள் வேலையாட்கள் இடமாற்றம் காண்பர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. இன்று சந்திர ஓரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம்.
மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தவர்கள் காட்டும் ஆதரவினால் மனதிற்கு மகிழ்ச்சியும் செயலில் வேகமும் பிறக்கும். நண்பரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் கேட்டும். பயணங்களும் வீண் அலைச்சலும் உண்டு. தெய்வ நம்பிக்கையும் இறை வழிபாட்டு சிந்தனையும் அதிகரிக்கும். பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் அவற்றை செம்மையாக பணியாற்றுவது நலம் பயக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7 மற்றும் 1. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கடகராசி அன்பர்களே, சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் உறுதியும் விடாமுயற்சியும் தொடரும். ராசியில் உள்ள மாறுபட்ட குண கிரகங்கள் மூலம் நிம்மதி குறையும். இறை சிந்தனையும் குரு வழிபாடும் நிம்மதி தரும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் சவாலான பணிகளையும் எளிதில் ஆற்றி வெற்றி காண்பர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 1. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் உள்ளதால் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும். ராசியின் மீது வக்ர சனியின் பார்வைப்படுவதால் வீண் பயமும் தேவையற்ற கவலையும் தோன்றி மறையும். சுப செலவுகளும் வீண் பயணங்களும் உண்டு. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும். பொறுமையுடன் ஆற்றுவது அவசியம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 6. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, தடைப்பட்ட பாக்கியங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரும் பேர் ஆதரவின் மூலம் எத்துணை அளவு கஷ்டங்களையும் தகர்த்தெறிந்து வெற்றியும் நிம்மதியும் காணலாம். நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் ஆதாயம் பெருகும். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 1. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். துலாராசி அன்பர்களே, 10இல் உள்ள ராசியாதிபதி இடையூறுகளையும் குறுக்கீடுகளையும் கடந்து வெற்றி காண உறுதுணை செய்வார். அட்டமத்தில் குரு உள்ளதால் பெரியோர்களையும் உயர்ந்தோர்களையும் பகைத்திடல் வேண்டாம். சுப செலவுகளும் வீண் அலைச்சலும் உருவாகும். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி பெருகும். எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம். தடைப்பட்ட பாக்கியங்கள் இன்று நிறைவேறும். நண்பர்களும் உயர் சிந்தனை கொண்ட பெரியோர்களும் ஆதரவுடன் இருப்பர். தாயார் உடல்நிலை பாதிக்கும். பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெற இன்று சுப செய்தி பெறுவர். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 2. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஒத்திவைக்காமல் இன்றே ஆற்றிவிடுவது நலம் பயக்கும். வக்ர சனியின் மூலம் பயமும் கவலையும் தொற்றிக்கொள்ளும். குலதெய்வ வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு மேற்கொண்டு பரிகாரம் தேடலாம். நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் மூலம் ஆதரவு இல்லை. அனைவருடனும் இனிமையாக உரையாடவும். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 2. இன்று சூரிய ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மகர ராசி அன்பர்களே, ராசிநாதன் வக்ரகதியாய் உள்ளதால் யாரிடமும் வாக்கோ உறுதியோ தர வேண்டாம். வீட்டு நிர்வாகத்திலும் பொருளாதார நிலையிலும் ஒரு பார்வை இருக்க வேண்டும். மாதாந்திர கடன் அடைப்பதில் கவனம் தேவை. குரு கடாட்சத்தினாலும் பெரியோர்கள் தரும் ஆலோசனையாலும் வெற்றி காணலாம். பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 6. இன்று சுக்கிரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். கும்பராசி அன்பர்களே, ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும். அனைத்தையும் பொறுமையுடன் ஆற்றி வெற்றி காணலாம். உடலில் சோர்வு இருந்த போதிலும் செயலில் வேகம் குறையாது. பெரியோர்களும் உறவினர்களும் தக்க ஆலோசனைகள் வழங்குவர். பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். மதிப்பும் உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண்கள் 4. இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். மீனராசி அன்பர்களே, தெய்வ பலமும் தேக பலமும் மனதிற்கு உற்சாகத்தையும் செயலில் ஊக்கத்தையும் தரும்.
வீணான சிந்தனைகளை அகற்றவும். பயணச் செலவும் வீண் அலைச்சலும் உருவாகும். தாயார் உடல்நிலை பாதிக்கும். இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டு. பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். மதிப்பும் உயரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5 மற்றும் 6. இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம். செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் 4வது பதிவு. சாரும் 10ஆம் அதிபன் நற்சுப கோளாக தக்கோர் வீட்டில் உரையில் தனவான் தான். ஜாதக அலங்காரத்தில் 524வது பாடலில் இருந்து சில வரிகள். கர்மஸ்தானாதிபதி, அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி சுபராக இருக்க வேண்டும். அப்படி அமையப்பெற்ற சுபர் ஆட்சி, உச்சம், நட்பு ஸ்தானங்களில் அமர்ந்து சுபர் திருஷ்டி மற்றும் சுபர் சேர்க்கை போன்ற நல்ல வலுவான நிலையில் அமர வேண்டும். அவ்வாறு அமைய பெற்றால் செல்வம் நிரம்ப பெற்ற தனவான் ஆவான். 10ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தாலும் இந்த யோகம் சித்திப்பதை அனுபவத்தில் பார்க்கிறோம். ஆக்குபென்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த ஓனர் எனும் விதிப்படி 10இல் சுவர் இருந்தாலும் தனலட்சுமி கடாட்சம் உண்டு. இந்த தன யோகம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு ஜாதக கட்டங்களாக தரப்பட்டுள்ளது. உதாரண ஜாதகத்திற்கு உரியவர் புகழ்பெற்ற நடிகரும் சூப்பர் ஸ்டார் எனும் பட்டம் பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.